ஏண்டா பூஜைக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் இருக்கு, ஆனா தேங்காய் இல்லையே. அது ஒண்ணுதான்டா குறைச்சல். பரவாயில்லடா. சேச்சா, பூஜைக்கு தேங்காய் முக்கியம்டா. அத பாரு, அந்த மரத்துல தேங்காய் இருக்குது. யாராவது ஏறி பறிங்கடா. ஐயோ, அது யார் வீட்டு மரமோ? எல்லாம் நம்ம பிள்ளையார் மரம் தான்டா. இந்த உலகத்தையே படைச்ச ஒரு பிள்ளையார் தானே. சும்மா ஏறி பறிடா. எனக்கு மரம் ஏற தெரியாது. எனக்குன்னா ஏற தெரியாது. எப்படியா ஏறி இல்லாண்டா. சிகாமணி, நீ ரொம்ப கெட்டிக்காரண்டா. அந்த மரத்துல போய் தேங்காய் பறிச்சுக்கிட்டு வாடா. சரிடா. அந்த மாட்டை திருடிட்டு போய் வித்த குற்றவாளி இவன் தான். ஆனா அதை திருடி விற்க சொன்னது நம்ம சின்ன பண்ணையாரோட மகன் தான் இவன் சொல்றான். அதனால பஞ்சாயத்து தலைவரா இருக்க நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இவனுக்கு மட்டும் எப்படி தீர்ப்பு சொல்றது? திருடினவன் திருட தூண்டினவன் 2 பேருக்கும் தான் தண்டனை கொடுக்கணும். என் மகே ஏதோ வாயால சொல்லி இருக்கிறான். அவன் கையால மாட்ட தொடவும் இல்ல, பிக்கவும் இல்ல. அவன் எப்படி குத்தவாளியாவான்? உங்க மகன் வாயால சொன்னதே போதுமே. திருடுறதை விட திருட தூண்டுறது பெரிய குற்றம். உங்க மகன்றதுக்காக நான் நியாயம் தவறி பேச முடியாது. அவனை இங்க வர சொல்லுங்க. ஐயா பஞ்சாயத்து தலைவரே, உங்க மகன் பண்ண அநியாயத்தை பாத்துக்கிறாயா? உங்க பையன் பிள்ளையார் விளையாட்டுக்கு என் மகன் அங்க அழைச்சிட்டு போயிருக்கிறான். அங்க தேங்காய் சொல்லியிருக்கான். அதனால மரத்திலிருந்து கீழே விழுத்து என் மகன் காவு முடிச்சு போச்சியா? என் மகன் தேங்காய் திருட சொன்னான். நிச்சயமா தெரியுமா? கூட இருந்த எல்லா பையங்களும் சொல்றாங்களே. அது மட்டும் இல்லைங்க, உங்க மகனால எங்க பிள்ளைங்க எல்லாமே கெட்டு போச்சு. ஒழுங்கா படிக்க விடாம எல்லாரையும் பிள்ளையார் விளையாட்டு அழைச்சிட்டு போயிடும் உங்க மகன். சீச்சி, இப்படிப்பட்ட பிள்ளைய பத்தவரு நியாயம் சொல்ல வந்துட்டாரு. நியாயம். சின்ன பண்ணையார, மரியாதையா பேசுங்க. மரியாதை என்ன மரியாதை? திருட்டு பிள்ளைய பத்தவருக்கு தீர்ப்பு சொல்ல என்ன யோக்கியதை? யாசினாலும் குத்தம் குத்தம் நான் நீட்டு பேசுறீங்களே. இப்ப உங்க பையன் குத்தம் பண்ணி தேங்காய் திருட்டு காலை ஒடிச்ச குத்தம். இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? முதல்ல உங்க பிள்ளைக்கு போய் தீர்ப்பு சொல்லுங்க, அப்புறம் எங்க நியாயத்தை பார்க்கலாம். எல்லாரும் வாங்க போகலாம். ஐயா, தயவு செய்து எல்லாரும் பொறுங்க. என் பிள்ளைங்கிறதுக்காக நான் சும்மா விட மாட்டேன். அவனையும் கடுமையா தண்டிப்பேன். அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்காக உங்க முன்னால தலைவணைக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். ஆமா, மன்னிப்பு கேட்டா மட்டும் ஒளிஞ்ச காலம் ஒட்டிக்குமா? சரி வாங்க போகலாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாது சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மஞ்சளையை செய்வாரோடு இணங்க வேண்டாம். ஆனா ஒண்ணு, இந்த பிள்ளை நம்ம ரத்தத்துல ஒண்ணு ரத்தம், நம்ம உயிர்ல விளைஞ்ச உயிர். அவனை கொல்றதை பார்த்துக்கிட்டு நான் இருக்க மாட்டேன். முதல்ல என்ன வெட்டி கொண்டுடுங்க, அதுக்கப்புறம் அவனை என்ன வேலை செய்யுங்க. இந்தாங்க புரியுங்க. இந்துமதி, நீ விவரம் புரியாம ஆத்திரப்படுற. இன்னைக்கு இவனால எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கேட்டா நீயே அவரை வெட்டி கொல்லுடுவ. அப்படி என்னதான் தப்பு செய்துட்டான்? பிள்ளையார கும்பிட்டுருப்பா, அவ்வளவுதானே. பள்ளிக்கூட நேரம் போக மத்த நேரம் அங்க போகலான்னு நான் தான் அவனுக்கு சொன்னேன். அதுல என்ன தப்பு? ஓஹோ, நீதான் சொன்னியா? ஊராமரத்துல தேங்காய் திருடலாம்னு நீதான் சொன்னியா? பெருத்தியார் விட்டு பிள்ளை காலை முடிச்சு வைக்கலாம்னு கூட நீதான் சொன்னியா? சொல்லு இந்துமதி. ஏண்டா திருடுனானா? காலை முடிச்சானா? ஏண்டா வல்லாளா? இதெல்லாம் நெட்டுதானா? நான் திருட சொல்லலாமா? பிள்ளையாருக்கு தேங்காய் வேணும்னு தான் சொன்னேன். அவன் தான் மரத்துல ஏறிக்கிற வந்துட்டான். கேட்டியா? மரத்துல ஏறி இவன் விழுந்து செத்திருந்தா கூட என் துக்கம் ஒரேடியா முடிஞ்சிருக்கும். ஆனா பஞ்சாயத்து கொடுத்து நடுவுல நிறுத்தி திருட்டு பிள்ளைய பெற்ற உனக்கு தீர்ப்பு சொல்ல என்னையா யோகியதை இருக்குன்னு என்ன கேட்டுட்டாங்க? என்ன கேட்டுட்டாங்க? அதையெல்லாம் எப்படி கழிச்சுக்கிட்டீங்க? கழிச்சிக்காம வேற என்ன செய்வேன்? என் பிள்ளை எனக்கு தேடி தந்த பெருமை இல்லையா? இதுவரைக்கும் என் முன்னால எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. இன்னைக்கு அவங்க முன்னால நான் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டேன். போதுமா? வல்லாளா, முன்னால எங்களுக்கு பெருமை இல்லைனாலும் இப்படிப்பட்ட அவமானத்தை தேடி வைக்கலாமா? அம்மா, இனிமேலாவது இந்த மாதிரி நிலைமை வராம நடந்துக்குவியா? சரிம்மா, மறுபடியும் அந்த வயக்கிற பக்கம் போக மாட்டேன்.
என்னடா நான் கேக்குறேன், பேசாம நிக்கிறேன். போக மாட்டேன்னு சொல்லுடா, சொல்லு. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா அங்க மட்டும் போகாம என்னால இருக்க முடியாதும்மா. என்னடா சொன்ன? அடிக்காதீங்க. அடிக்க மாட்டேன் இந்துமதி. இன்னையில இருந்து இந்த வீட்டை விட்டு வெளியவே போக வேண்டாம, அந்த அறைக்குள்ளேயே கிடக்கட்டும். என்னங்க, சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. நடு சாம ஆயிடுச்சு. என்ன இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படிங்க? எனக்கு மனசு சரியில்லை இந்துமதி. நீ போய் தூங்கு. போ, போய் தூங்கு. அங்க மட்டும் போகாம என்னால இருக்க முடியாதுமா. அங்க மட்டும் போகாம என்னால இருக்க முடியாதுமா. அங்க மட்டும் போகாம என்னால இருக்க முடியாதுமா. என்னை விட்டு நீ பிரியலாமா? உன்னை நான் எங்க போய் தேடுவேன்? நீ இல்லாம நான் எப்படி உயிரோட இருப்பேன்? இனிமே உன்னை பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன். இது உயிரோட இருக்கவே மாட்டேன். இனிமே இருக்கவே மாட்டேன். இனிமே நான் இருக்கவே மாட்டேன். இருக்கவே மாட்டேன். பிள்ளையாப்பா, 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 பிள்ளையாப்பா. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, நீ மறுபடியும் வந்துட்டியா? நான் ஆள்றத கேட்டு வந்துட்டியா? உன்னை விட மாட்டேன். நான் இனிமே உன்னை விடவே மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். என்னங்க, நீங்களே எங்க போயிட்டீங்க? நம்ம வல்லாரனை காணுங்க. மறுபடியும் போயிட்டானா? ஆமாங்க. இந்நேரத்துல எங்க போனாலோ என்ன ஆனாலும் தெரியுது. அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏண்டா மறுபடி வேறொரு கல்ல கொண்டு வந்து வச்சுட்டு அதே வேலையா இருக்கிற? உனக்கு அவ்வளவு புடிவாதவா? பிள்ளை எனக்கு தேவையில்லை. இங்கே அன்ன ஆகாரம் இல்லாம செத்து போ. தம்பி,
ஐயோ, உடம்புல ரத்தமா வலியுதே. யார் இப்படி அடிச்சது? எங்க அப்பா தான் அடிச்சாரு. பெத்த அப்பாவை இப்படி அடிச்சாரு? எதுக்காக அடிச்சாரு? இந்த பிள்ளையார கும்பிட்டேன், அதுக்காக அடிச்சாரு. இது பிள்ளையாரா? டேய் சிரிக்காத. இந்த கல்லா? என் தெய்வத்தை கல்லுன்னு சொன்ன நான் பொல்லாதவனாயிடுவேன். நீ ஒரு பைத்தியண்டா. கல்ல கும்பிட்டா உன்னை அடிக்காம வேற என்ன செய்வாங்க? இத பாரு, என் பிள்ளையார இன்னொரு தடவை நீ கல்லுன்னு சொன்ன, இந்த கல்லாரையே உண்டைய உடைச்சிடுவேன். இல்லப்பா, தப்பு தப்பு. இந்த பிள்ளையார் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அப்படின்னா உன்னை அடிச்சவர் இந்த பிள்ளையார் என்ன செஞ்சாரு? என் பிள்ளையார பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு இந்த பிள்ளையாரே நல்ல புத்தி கொடுப்பாரு பாரு. நல்ல புத்தி எல்லாருக்கும் சும்மா வந்துடாது. சரியான தண்டனை கொடுத்தா தான் சில பேர் திருந்துவாங்க. பிள்ளையாரப்பா, நீ தானே வந்தது என்ன காப்பாத்துறதுக்காக? நீயே நேர்ல வந்தியா? பிள்ளையாரப்பா, 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 என் தெய்வமே, என் தெய்வமே, பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா. கணேச பெருமானே, உன்னை தெரிஞ்சுக்காம நான் ஏதாவது பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிடு. என்னங்க நம்ம வல்லார நிக்கீங்க? நீ மறந்து இனிமே இங்க வர மாட்டான். ஐயோ, என்னங்க அப்படி சொல்றீங்க? என்னங்க முகமெல்லாம் ரத்தமா இருக்கு? என்னங்க இது? ரத்தம் மட்டும் புண்ணா இருக்கு. ஐயோ, என்னங்க இது? கையிலே ரத்தம். என்னங்க இது? உடம்பெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கு. எனக்கு உடம்புல என்னவோ செய்யுது. இந்த பத்தி கையெல்லாம் எரியுது. ஏன் இப்படி ஆயிடுச்சு? என்ன செய்தீங்க? அவனை கோபத்துல கண்ணு மட்டும் தெரியாம அடிச்சுட்ட. அங்கேயே மயக்கமாய் விழுந்துட்டான். பேசி மூச்சு. அப்படி என்னங்க நடந்தது? சொல்லுங்க. வரலையா? ஐயோ, வாய ஊமையா போயிடுச்சா? பாத்தீங்களா, இதெல்லாம் தெய்வத்து தந்தாங்க. நல்ல அழகான பிள்ளையார் பக்தியை தடுத்தீங்களே, அவன் அடிச்சு கொடுமைப்படுத்தினீங்களே, அதெல்லாம் தானே கடவுளுக்கு தண்டிச்சுட்டாரு. வாங்க, பல்லாயிரத்து இடத்துக்கே போவோம். அவகிட்ட மன்னிப்பு கேட்போம். அந்த பிள்ளையார்கிட்டயே மன்னிப்பு கேட்போம். அப்ப நாங்க உங்க பாவம் தீரும். வாங்க வாங்க. விநாயக பெருமானே, வேற முகத்தோனே, உனது பொன்னுருவை கண்ணெதிரே கண்டது முதல் என் எண்ணத்திலே தெளிவு தெரிகின்றது, இதயத்திலே இன்பம் நிறைகின்றது. என் உள்ள கோவிலிலே ஞான ஒளிவிளக்கை ஏற்றி விட்டார். உன் பேரருளை எண்ணி துதிப்பதே இனி எனக்கு பேரின்பம். ஆதி பொருளே, வேத முதலே, ஓங்கார ஒளி வடிவே, ஓம் மகா கணபதே, ஓம் மகா கணபதி. வல்லாளா, மகனே வல்லாளா, நான் குடியிருந்த கோயிலா? என்னடா அப்படி கேட்கிற? நான் தாண்டா உன் அம்மா. உன் அப்பாவை பாருடா, வாய் உண்மையா நிக்கிற பரிதாபத்தை பாருடா. ஆயோ, தந்தையே நீங்களா? ஐயோ, என்னம்மா இது? உன் அப்பா தாண்டா. உன்னுடைய பக்தியும் பிள்ளையார் சக்தியும் தெரிஞ்சுக்காம பெரும் தவறு செஞ்சாரு. அதுக்கு பிள்ளையார் தண்டிச்சுட்டாருப்பா, தண்டிச்சுட்டாரு. கணேசா, இப்பொழுதுதான் புரிகிறது.
கடுமையாக தண்டித்தால் தான் சில பேர் திருந்துவார்கள் என்று நீ என்னிடம் கூறியது இதற்குத்தானா? இது மகா கொடுமை அப்பா, கொடுமை. கருணையே உருவான கணைநாதா, தவறை உணர்ந்து திருந்தியவருக்கெல்லாம் பஞ்சமளிக்கும் தயாபரா, என் தந்தை மனம் திருந்தி உன் மலரடியில் சரணடைகிறார். அவரை மன்னித்தருள வேண்டும் ஐயா. மதியிழந்து குற்றம் புரிவது மனித இயல்பு. அதை மன்னிப்பதுதானே தெய்வத்தின் சிறப்பு. விக்கிரங்கள் தீர்த்து வைக்கும் விக்னேஸ்வரா, உன்னிடம் நான் கொண்ட பக்தி உண்மையானால், நீ என்னிடம் கருணை காட்டுவது உண்மையானால், என் தந்தையின் வாய் பேசட்டும், நலிவடைந்த உடல் நலம் பெறட்டும். மூலப்பொருளே, முழுமுதற் கடவுளே, என் தந்தையை நீ மன்னிக்க மாட்டாயா? இவருக்கு மறுவாழ்வு தர மாட்டாயா? நான் இவ்வளவு உருக்கமாக வேண்டியும் உன்னிடம் இறக்கமே இல்லையா? எல்லாரும் நினைப்பது போல் நீ வெறும் கல்தானா? கல்யாணம், வல்லாளனுடைய பக்தியை நீயும் உலகத்தாரும் உணர வேண்டும் என்பதற்காகவே யாம் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடினோம். ஆகவே இந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்கி அதற்கு வல்லாளுடைய பெயரை எனக்கு முன் வைத்து வல்லாள கணபதி என்று எல்லோரும் கொண்டாடட்டும். இங்கு என்னை யார் உள்ளன்போடு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சகல ரோகங்களும் நிவர்த்தியாகும்.